மாதிரி மயக்கம் வரும், ரொம்ப டயர்டாகிருப்பேன், ஒரு மாதிரி ஆகிடுவேன், மனசெல்லாம் ஒரு மாதிரி கவலையாக இருக்கும், துரத்தல் வந்துக்கிட்டே இருக்கும், இரும்பல் வந்துக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. தொடர்ந்து 3 வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் மஞ்சப்பால் குடிச்சா தான் எனக்கு அது சரியாகும். அந்த ஒற்றை காரணத்துக்காக எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக தவிர தீட்டு கிடையாது. அதையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மட்டும்தான் அம்மா என்ன பண்ணுங்க 5 நாளுக்கு வர வேண்டாம். இல்லாத கூட சொல்றது இல்லாத கருவாக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை தான் உண்மையிலே ரொம்ப பாராட்டுறேன். ஏன் தெரியுமா 190 டோக்கன் வந்துருக்கீங்க. உதாரணத்துக்கு நான் வந்துருக்கீங்க 190 டோக்கன். எப்பயும் 300 டோக்கன் போகும். அப்போ நான் நினைக்கிறேன் நாளை கழிச்சு திருவிழா நீ கம்மியாக இருப்பாங்க. ஆனாலும் 190 டோக்கன் வந்தீங்க. அப்போ எவ்வளவு நீ ஈடுபாடு என் மேலே எவ்வளோ பெரிய அன்பு இருந்தாலும் வருவீங்க. அப்போ அம்மா சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் என் சொல்ற மாதிரி வாழணும். புரியுதா? ஒரு நாள் இவங்க பாட்டியில் சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு யோசிச்சு பாருங்க. அதுதான் உண்மை. ஒரு பொண்ணுக்கு அம்மா அருவா சொல்கிறா மதுரையில் இருந்து. நேற்று வந்து சொற்பொழிவு குரூப்பில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு உள்பட்ட புதுமையாக வந்த என்னோட குழந்தைகள் பக்தர்கள் பழைய ஆட்களோட புதுசாக இருக்கவங்க என் மேலே பேரன்பு கொண்டிருக்காங்க. அவங்க மேலே எனக்கு சந்தேகமே வரலன்னு நான் சொல்லியிருந்தேன். குரூப்பில் கேட்டீங்கன்னா இல்லையா? அவங்க மேலே எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ இப்போக்குள்ள வந்துட்டு பாருங்களா, நீங்கள்லாம் படித்தவர்கள், பண்பானவர்கள், படிக்காதவர்கள், அன்பானவர்கள் இந்த ஆட்டால எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசை தாராளமாக்கி அந்த பவானியை குடியேற்றுவீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஒருத்தர் இந்த சூப்புன்னு சொல்லுவேன் கறிக்கடை அவளை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு வருஷம் வரேன் முத்து போட்டு கேட்கல. 2 வாரம் அருவா கேட்க, இது 3ஆவது வாரம் தான். அப்போ அருவாக்கெல்லாம் அம்மா சொல்கிறா நீ இல்லை முத்து போட்டு புரியும். புதுசாக அருவாக்கள் வந்து கடற்கடான்னு கேட்க இவரே என்ன சொன்னார் வீடியோ எடுக்க, அம்மா நீங்கள் எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, ஆனால் நிறுத்தி சொன்னால் நல்லா இருக்கும்னாரு. நிறுத்தி நான் சொன்னேன்னா 50 பேர் கூட நான் சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை 200 ரூபா 600 பேர் வருவீங்க. 600 பேர் சொல்ல முடியுமா? நம்ம கோயிலுக்கு வந்தால் 10 பேருக்கு அருவா உண்டு. ஆனால் அங்கே சொன்னது உங்களுக்கு புரியாது. அதே அம்மா 2வது இன்னொன்று சொல்லிவிடுவாங்க, அது உங்களுக்கு புரியும். அப்போ அவளை சொல்றாங்க, அவளும் தேடி வீட்டுக்கு அவளுக்கு நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? அவள் உடம்புக்குள்ள அம்மா அன்னைக்கு நைட்டே இறங்குறா. அவள் கூட நாகசக்தி இறங்குறேன். அவள் இதுக்குள்ள அவளுக்கு ஒரு பிரச்சனை எதிர்த்தானா இன்னைக்கு பாரு வளைவா வெளிவா வலிக்கும். கேரளாவில் போய் மருந்து சாப்பிட சொல்லிட்டாங்க. அம்மா உடம்புல பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னா. மறுநாள் காலை அருவா கேட்டு வீட்டுக்கு போயிட்டு அவள் எந்திக்கிறா, வேலை பார்க்குறா, கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிக்கிறா. எந்திரிச்சா உள்ள வலிக்கணும், இடிச்சு பார்க்கறா, வலிக்கல. இப்போ நிறுத்தின காணும் அவள் தேடி பார்க்குறா. அதை அம்மா தொலைச்சு விட்டுட்டாள். நம்மள ஊரா சாமியார் நினைக்கிறது சரிதான். ஊர்ல நிறைய போலி சாமியார் இருக்காங்க, நிறைய கிராமத்துக்காரங்க இருக்காங்க, நினைச்சதும் சரிதான். ஆனா கொண்டாட்டி போன வாரம் எண்மகள் இங்க வரலன்னா இன்னைக்கு நீ கார் ஓட்டிட்டு வந்தியே 3 இடத்துல உனக்கு ஆக்சிடென்ட் ஆக பார்த்தது. நான் உனக்கு அந்த இடத்துல பிரேக் போட்டேன், வண்டியை நிப்பாட்டினேன், உன்னை காப்பாத்தினேன். உமா கொண்டாட்டி இங்க வந்து என் மகளை போன வாரம் ஆகலாம் இந்த ஆக்சிடென்ட் என்னை காப்பாற்றி தாழினேன். சொத்தோட தாழி அப்படியே எனக்கு அதை காணிக்கையாக படைத்திருக்கிறான். ஒரு நாள் அவ சொல்றா, 1 வருஷம் கூட திருக்கல்யாணத்தை நான் மிஸ் பண்ணது கிடையாது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை இந்த வட்டம் மிஸ் பண்ணேன். காரணம் என் பெற்றவள் இந்த வீட்டான நான் வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த பெற்றதாய்க்கு காணிக்கை கொடுத்தேன். என் தாலி இருக்கும்போது அந்த பெற்றதாய்க்கு அடுத்த தாலி அவளுக்கு காணிக்கை கொடுத்தா. அதனால இது பக்தியா பாச உறவுகளுக்கும் பந்தத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு உறவுக்கான இடமா? ஒரு உறவுக்கான இடம். நீயும் நானும் தாய் பிள்ளையுமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடம் நம்ம எல்லாரும் தாய் குழந்தைகளாக இங்க வாழக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நீங்க எல்லாரும் என் மகளா இருக்கணும், நீங்க எல்லாரும் என் மகனா இருக்கணும். எனக்கு நிறைய குழந்தைகள் ஒரு 20 திருநங்கை உட்காந்துருக்கான். நேற்று நைட்டு ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அழுகையா வந்துச்சு. முளக்காரி எப்போ ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க திருநங்கை கேட்டாங்க. முளக்காரி வச்சுக்க பாப்பாவோட மாலை கொஞ்சம் விட்டுருச்சு. பாப்பா மாலை விட்டுருச்சு. அவன் சொல்றான், பாப்பாவை பார்த்துக்கோ, கவனமா பார்த்துக்கோ, ஒருத்த பிள்ளை வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். இந்த திருநங்கை இருந்தால இப்போ உட்காந்து வருவான். அவன் சொன்னான்,
என்கிட்ட சொல்லல, வெளியே சொல்றா பைத்தியக்காரா. அம்மா கோவிலுக்கு வர அத்தனை ஆண்களும் அம்மா தலை மகன் தான். கோவிலுக்கு வர அத்தனை பேரும் அம்மா பொண்ணுதான். அவனுக்கு கோழி பொண்ணு கோழி கையெழுந்து இருக்காங்க. இது ஒட்ட பொண்ணு இல்ல, அவனுக்கு கோழி கோழி கையெழுந்து நீங்க எல்லாருமே இன்னும் சிறப்பா அம்மாவை இன்னும் பெரிய அளவில் கொண்டு வரணும். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, பவானியோட புகழை நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடணும், கொண்டு வரணும். நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், பிறந்துட்டோம்னா சாவு வரும் தெரியும், ஆனா எப்பவும் தெரியாது. அவ்வளவுதானே. ஆனா வாழ்ந்து பார்த்துருவோமா இந்த ஆன்மீகத்துக்குள்ள? இந்த ஆன்மீகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமா? இந்த ஆன்மீகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு படம் வரைஞ்சி இது பலாப்பழம் இனிப்பா இருக்கும் நான் சொன்னேன்னா அப்படியா? நல்லா இருக்குமா? கேட்குற நீ பலாப்பழம் நல்லா இருக்குமா சொல்லுவ, அடுத்தவங்க சொல்லுவ. ஆனால் அதை தின்னு பார்த்தால்தான் அந்த ருசி இருக்கு. நான் ஆன்மீகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்க. நீ அந்த ஆன்மீகத்தை ரசிச்சு பாரு. அதுக்கப்புறம் தான் உனக்கு உண்மை தெரியும் அந்த ஆன்மீகத்துக்குள்ள எவ்வளவு இனிப்பு இருக்கு, அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு. அதை நீங்க தயவு செய்து உணர்ந்து பாருங்க. இப்போ அறிவியல் வளர்ந்துட்டு இருக்குது, ஆன்மீகம் அழிச்சுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் கேட்கிறாங்க, சாமி இருக்குதா, சாமி இருக்குதான்னு. அந்த கேள்விக்கு பதில் நம்ம தான் கொடுக்கணும். சாமி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமியாளர்களும் கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. காரணம், அவங்க 4 பேர் கேட்காங்க, நீ சாமி பின்னாடியே இப்படி இருக்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அழகாக சொல்றாங்க. என் நண்பர்கள், என் உறவுகள், என் உறவுனா நம்ம எல்லாரும் உறவு சொல்றேன். அவங்க வீட்டுக்குள்ள ஒன்று நடந்தது. ஒன்று ஆபரேஷன் நடந்திருக்கும், என்னென்னமோ நடந்திருக்குங்க. நான் ஒன்று சொல்றேன், இந்த ஊரும் இந்த நாடும் அந்த கேள்வியை என்ன பார்த்து கேட்கக்கூடாதுன்னு என்னோட குடும்பத்தை முழுமையா என்னோட இணைப்புள்ள வச்சிருக்கேன். அம்மா அப்பா, அப்பாவுக்கு 75 வயசு, அம்மாவுக்கு 70 வயசு. இன்னும் வச்சிருக்கிறேன், இன்னும் வச்சிருப்பேன். அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் கூடவே வச்சிருக்கிறேன். ஏன்னா ஊரு கேட்கக்கூடாது, உறவுகள் சொல்லிடக்கூடாது, சாமியாருக்கு இந்த பிரச்சனை எனக்கு கேட்கக்கூடாது. அந்த ஒற்றை காரணத்துக்காக சாமியாரான எனக்கு தெரியும், என் குடும்பத்தை முதல்ல நான் நல்லா வச்சுக்கிட்டா வெளியில இருக்கிறவங்க முதல்ல அதை கவனிப்பாங்க. புரிஞ்சுச்சா சொன்னது? அப்போ இதுதான் ஆன்மீகம். நம்ம உண்மையா ஆன்மீகம் பண்ணும்போது என்ன வரும்? நிறைய நன்மைகள் கிடைக்கும். நீங்க எல்லாரும் அம்மாவை நினைச்சிட்டு நிறைய கும்பிடுங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு குருநாதரை நான் வச்சுக்கிட்டு போனேன், என் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு போனேன். போன காலையில் உடனடியாக நடந்ததுன்னா அந்த அக்கா அந்த சகோதரன் எவ்வளவு பெரிய விஷயம். முப்பேரிக்கையை வச்சிருந்தேன், காளியமால வச்சிருந்தேன், காலதாமதமானது. என் சத்தியமாக நான் கொண்டுட்டு போனேன். எனக்கு அந்த கேள்வியே இல்லாம எனக்கு எல்லா கையிலும் போட்டு என் கையில கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன ஆசைனா, என் பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு என்ன தெரியல, ஆண்டோட எனக்கு ஆசை இருந்துச்சு. நிச்சயமா சொல்றேன், பெண் குழந்தைகள் 20 பிள்ளைங்க இருக்கீங்க இல்லையா? ஒரு 3 பிள்ளை இருக்கு நமக்கு. ஒரு ஆம்பளை பிள்ளை ஆசைப்படுறீங்கல்ல? எனக்கு ஒரு கோடி பொம்பளை பிள்ளை இருக்குன்னா அந்த ஆம்பளை பிள்ளை எல்லா ஆண் குழந்தைகள். அப்படின்னா என்ன சொல்றேன், நீங்கள் தான் மாற்றணும். குடும்பத்துக்காக ஆண்களை முழுக்க நீங்க தான் மாற்றணும். ஆன்மீகத்துக்குள்ள ஒரே விஷயம் கேட்கிறேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு கோவிலுக்கு வரீங்க, இன்னொரு கோவிலுக்கு போனதுனால எனக்கு இந்த முறை வந்துச்சாங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. தேவர்களும் தெய்வங்களும் ரிஷிகளும் கொண்டாடக்கூடிய தெய்வம், மனிதர்கள் கூட்டக்கூடிய தெய்வம் இல்லை. இப்ப தானாக சுயமாக இருந்து நீங்க வேணும்னு வந்திருக்கா. சுயம்பு தானாக வந்தது, உருவாக்கப்பட்டதில்லை. இப்ப ஒரு கருசாமி கோயிலை உருவாக்குறோம், எனக்கு வேணும் கடவுளை, நீ உனக்கு வழிபடணும், எனக்கு நீ வேணும்னு கேட்கிறோம். ஒரு யோகி இருக்காங்க, அவங்க எனக்கு நீ வேணும் கடவுளையும் கோயிலுக்கு இருக்காங்க. சுயம்பு நீங்க வேணும்னு அவளே எதிர்த்து வருது. அப்படி வந்து நாங்கள் கழிப்போம். இவளை தெரியாத ஒரு கதையெல்லாம் கிடையாது, நடந்தது. ஒரு 8 வருஷத்துக்கு நடந்தது. பக்கத்து மாநிலத்தில் ஒரு கீர் பவானி போட்டு பார்த்தீங்கன்னா 28 கீர்
பவானி. அவர் பேர் பவானி பேர் கீ பவானி. கீ பவானி எப்படி இருக்காங்க? ஒரு அழகான நதிக்கரையில அழகான கோவில் கொண்டிருக்கார். அங்க 5 ஆண் குழந்தைகள், ஒரே பெண் குழந்தை, மூத்தவள் பெண் குழந்தை. அவங்க பெரிய பணக்காரங்க, இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. 5 அண்ணன் தம்பிகள், இவள் தான் மூத்தவள், ஒரே பெண். வயது ஏறி போகுது. பகவான் தீராத பக்தை, தீராத பக்தைனா சொல்ல முடியாத அளவுக்கு அப்படின்ற ஒரு பக்தர். தினமும் போய் சாமி கும்பிடுவார். வயது 20, 21, 22 நாட்டி போய்கிட்டே இருக்கு. 27, 29. அண்ணன்மார்களுக்கு கோபம், உனக்கு திருமணம் வரல, நடக்கல, நீ கோயிலுக்கு போயிட்டே இருக்க, நீ என்ன பண்ற? அந்த கோயிலுக்கு போகாத. உங்களை அசைக்கிறாங்க, நீங்களும் அசைச்சிருக்க முடியுமா? இங்க இருந்து போவீங்க வீட்டுக்கு, வீட்டுக்காரரு குடிச்சுட்டு ஓடுறவங்க வந்து என்ன அப்படின்னு மிதிச்சுட்டாங்க, கோயிலுக்கு இருந்தேன், அதுக்கு எந்த சாமிக்கு சரியில்லையோ, இங்க இருந்து போறோம், உன் புருஷன் கவனக்குறையில பார்த்துட்டு பார்த்துட்டு பைக்கு எல்லாரும் மதிக்காம வச்சுக்கோ. இந்த கோயில் சரியில்லையோ, தெருவில் போற நாய்க்கு எடுத்துச்சுன்னா என் குலதெய்வ காரணமோ உன் மனசு எதெல்லாம் சொல்றதில்ல. அதாவது உனக்குள் இருக்கு, தெய்வத்துக்குள் இல்லை. ஆனா அவளுக்கு நாள் கழித்து போய்கிட்டே இருக்கு, வருடம் கழித்து போய்கிட்டே இருக்கு. அப்போ கோயிலுக்கு போவாதுன்னு சொல்றவங்க இவள் கோயிலுக்கு போறா. என்ன செய்யறா? கோயிலுக்கு போறா. எல்லாரும் போகும் அண்ணன் தம்பிகளுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, இனிமேல் நீ கோயிலுக்கு போனே எனக்கு அவமானம், கோயில் எதுவும் நடக்காது, கோயிலுக்கு போகாத அப்படிங்கிறாங்க. இவ என்ன சொல்றா? தம்பி உனக்கு நல்ல காரியம் வருதா, நீ கல்யாணம் முடிச்சுக்கிறா. மூணு என்ன சொல்றாரு? அக்கா வச்சுட்டு கல்யாணம் முடிச்சா, கேவலமா சொல்லு. அப்ப சொல்றா, எனக்கு நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துருவேன். அப்ப என் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருச்சோம், பதிவு தர வேணும். உன் குடும்பத்தாருக்கு, உன் அம்மா அப்பாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை கையெழுத்து போட்டு அந்த நதிக்கரை ஓரத்துல, அந்த நதிக்கரை ஓரத்துல ஒரு குடிசை கட்டி இந்த பொண்ணு போய் தங்குறா. அவளும் நதிக்கரையில இருக்கா, இவளும் நதிக்கரையில இருக்கா. குடிசை கட்டி தங்குறா. என்ன ஆகுது? அழகா அந்த கோயிலை துளிக்கிறா, தூக்குறா, பொங்கல் வச்சு கொடுத்தாங்க, பிரசாதம் பண்றா, எல்லா தொண்டுகளும் செய்யறா. கோயில 4 வருஷம் 5 வருஷம் ஆகிட்டே போகுது. இவளுக்கு கரெக்டா 35 வயசு ஆகும்போது ஒரு தலைவலி வருது. தலைவலியில தலைவலி, தீராத தலைவலி வருது. அண்ணன் தம்பிகள்லாம் கல்யாணம் வச்சு லைஃப்ல நல்லா அவங்க இருக்காங்க, வசதியா தலைவலி வருது. உடனே தாங்க முடியாம தலைவலி வீட்டிலே படுத்துட்டாங்க. கூடை வீட்டுக்குள்ளே கோவிலுக்கு தினம் வருவாங்க பக்தர்கள். இந்த பொண்ணு கூட ஒரு பழைய பிரசாதத்துக்கு பழைய ஆளை காணுமே அப்படின்னு தேடி பார்த்தா அங்க சுருண்டு படுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, பயங்கரமா தலைவலி, என்னால எந்த விஷயத்தையும் செய்ய முடியல, பாபா ஹாஸ்பிட்டல் போகலாம் உங்களோட ஒருத்தர் மாதிரி சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க, ஸ்கேன் பார்க்குறாங்க. என்னாச்சு ஸ்கேன்ல? நான் சொன்னேன், ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க? கேன்சர் கட்டி, 7-8 கட்டிகள் இருக்கு, மூளையோட நரம்புகள் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணா இறக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு, கிடைக்க மாட்டேன். ஆனா இது 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவாகும். உடனடியாக வந்து கட்டில அட்மிட் ஆகுங்க, உங்க கூட 2 பேரை உடனே கொடுத்துருவாங்க. இவள் வந்துட்டா கூட வந்தவங்க அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, உன் மகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, உன் மகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அவன் தங்கச்சிக்கு இந்த அக்காவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையா, வேணும் அவளுக்கு, அவளையும் யாரும் நாங்கள் யாரும் சொல்லிட்டாங்க. அடுத்த கிடைக்கா ஒரு 2 பெண்கள் மறுபடியும் போறாங்க. எப்பா வேணும் வரீங்க போயிட்டு, எனக்கு பிரச்சனைமா வாங்கக்கா, என்ன செய்யணும்டா? 7 லட்சம் ரூபாய் கேட்டுருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஒரு பொண்ணு என் வீட்டுக்கார போய் நான் கேட்டுட்டு வாங்கிட்டா, வாங்கிட்டு வாங்க. கூட ஒரு குழந்தை சொல்றா, நான் எங்க அம்மா அப்பா சொல்லிட்டு வரேன். துணைக்கு இந்த பொண்ணு சிரிக்கிறா. பெற்ற தாய் தகப்பங்களே கைவிட்டாங்க, அண்ணன் தம்பியே சொத்துக்காக வெளியே கட்டிட்டாங்க. உன் புருஷன் யாரோ, உங்க அம்மா அப்பா யாரோ, என்ன பற்றி அவங்களுக்கு என்ன தெரியுமோ வாரேன்னு சொல்றேன். சரி நீ என்ன போய் கேட்கிறாரு. போன 1 மணி நேரத்துல பொண்ணு திரும்பி வரா. அந்த பொம்பளையே திரும்பி வரா. ஒரு கையில சூட்கேஸ், ஒரு கையில பேக். சூட்கேஸ்ல பணம், பேக்ல என் வீட்டுக்காரரு
கோர்ஸ் சொல்லிட்டாரு, ரூபாய் கொடுத்துட்டாரு. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 15 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ், நல்லபடியாக முடியுது. 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது குடிசை கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் கூட ஒரு வாரம் தண்ணி இருக்கு கவனிக்கிறேன். இல்லைம்மா, இவ்வளோ நாள் வந்ததே பெரிய விஷயம், நீங்கள் எங்கேயும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுற சொல்கிறா, நீங்கள் 2 பேருக்கு நினைக்கிறேன், உன் வீட்டுக்காரர்கிட்ட உங்கள் அம்மா அப்பாட்டை நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் இப்படி இருக்கிறவங்க ஒரு வீட்டுக்காரர் இப்படி இருக்கிற அம்மா அப்பாவா நான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும். என்னை கூட்டிகிட்டு போறீங்களா? நாங்கள் கண்டிஷனுக்கு வந்தது தாராள கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பெண் கூப்பிட்டு போறா, அந்த நதிக்கரையில இருந்து கூப்பிட்டு அந்த பொண்ணு சேலை கட்டினவா முன்னாடி போறா, தாவணி போட்ட பொண்ணு பின்னாடி போறா, நோயாளியான பவானி பக்தை பின்னாடி போறா, 3 பேரும் போறாங்க. அவள் எதை நோக்கி போறா? ஈர் பவானி கோவிலை நோக்கி போறா. இந்த பெண்ணுக்கு குழப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போக போக கோவில் வாசல் நுழையா, 2வது மண்டபம் போறா, 3வது மண்டபம் போறா, 4வது மண்டபம் போறா, 5வது மண்டபம் தான் கருவறை. கருவறைக்குள் போறா அந்த மூத்த பெண். இந்த பெண்ணுக்கு ஒண்ணும் போடல. கத்தருக்கு அத்தனை பேரும் லட்சம் மக்கள் அந்த கோவில் வாசல்ல தரிசனத்துக்காக பார்த்திருக்காங்க. இந்த பெண் நன்னால நடந்து போறா, பின்னாடி கொண்டு போறா. உள்ள போகையும் கருவறையில போனதும் அம்மா சுதையாக இருப்பவள் பின்னிருக்கவர், பின்னாடி இருக்கவர், அவளுக்கு பின்னாடி போய் ஒரு சிரிப்போட அங்க மறைந்தாள். முன்னாடி சுயமாக இருக்கவர் அந்த கட்டுக்காவசத்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து சிரித்து, அட பைத்தியக்காரி, பாளையக்காரி, பவானியை நம்புனா கைவிடப்படுவதா? உன் கூட வந்தது நான் தான், உன் கூட வந்தது நான் தான். அந்த மறைஞ்சிட்டார். மக்கள் எல்லாம் கோடி மக்கள், இவரோட ஊர் எல்லாம் ஒரு பவானியம்மாள், ஈர் பவானியம்மாளே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சைக்கு கூட இருந்து இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பெரிய பத்தை சொல்லி எல்லாரும் அவர் காலில் தொடர்ந்து இருந்து அவர் தெய்வமா கொண்டாடினாங்க. ஆனா கொண்டாட்டத்தோட முடிவு என்ன தெரியுமா? அந்த பாளையத்தை அந்த தீபவானியே கூட வந்து எனக்கு ஆஸ்பத்திரி கூட இருந்து எனக்கு குளிக்க வச்சு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் தான் எடுத்து எனக்கு ஆடை கட்டி என் கூடயே இருந்தாலே அவ கூட வாழ்ந்த இந்த 15-20 நாள் வாழ்க்கை பேர் பெற்றது. பாவிகளா, உங்க முகம் பார்க்க மாட்டேன், நீ இந்த பூமியில வாழ மாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன், என்னும் இங்கே நீக்கப்படுங்க. அவ குடிசைக்கு அவளை தீ வச்சு அங்கேயே கரையை இழந்து போனாள். எதுங்க பக்தி? ஒரு தெய்வம் பொறுத்து உங்களுக்கு ஒரு துணை செய்தனா அதுக்கு நன்றி என்ன சொன்னா பாரு, பாவப்பட்ட மக்கள் கூட நான் இனிமே வாழ மாட்டேன், அந்த தெய்வத்தையோட நான் போயிருந்தேன்னு அங்க இறந்தாள். முதல் பூஜை அவளுக்கு, மறு பூஜை ஈர் பவானிக்கு. இன்னும் அந்த கோவில் அப்படித்தான் நடக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடி, இது 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. அப்ப இந்த பாளையத்தாய் எப்படியெல்லாம் போறா பாரு, எந்தெந்த உருவத்திலெல்லாம் போறா பாரு. இவள்தான் பவானி. இந்த பவானியை கை கூப்பிடுறவங்க இந்த பவானிக்கு கூட முடியாதுங்க. நான் சொல்றேங்க, எல்லா தெய்வத்தையும் நீ எளிதா பற்றி கொள்ளலாம், பிடிச்சு கொள்ளலாம். காளியா இருக்கட்டும், மாரியா இருக்கட்டும், சிவனப்படை இருக்கட்டும், அணைப்பது அவளை எளிதில்லை. ஒருத்தங்க கை பிடிக்கிறது ஈஸி. ஒரு ஆம்பளம் கை லைட்டா தொட்டுட்டு போயிடுவான், அழகா கை கொடுக்க சொல்லிட்டு போயிடுவான், ஈஸி. காலில் தான் ஈஸியா நீ ஏற்றுக்கிடுவ, மன்னிச்சுக்கிடுவ. ஆனா உன் இதயத்தோட ஒருத்தன் கட்டிப்பிடிச்சா, ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்தா ஒத்துக்கிடுவியா? நீ யார்? அந்த கேள்வி இங்கே எழும். அப்ப நீ யாரும் இடம்படுது? நான் உன் மகள் என்றாள், உன் மகன் என்றாள், அவளையே கட்டி அமைத்துக் கொள்வாள். அதற்காக தான் இவள் இந்த அரவணம் பார்க்க காத்திருக்கா. இந்த ஒரு எளிதாக இவ்வளவுதாங்க இந்த பவானியோட அழகு, இந்த பவானியோட அம்சம், கதை இப்படிலாம் எண்ணற்ற கதைகள் தொடர்ந்து பவானியோட கதைகள் சொல்றேன். நான் இந்த ஊருக்கு வந்து எவ்வளவோ அதிசயங்கள் பார்த்துருக்கேன். ஆனா நான் பார்த்த அதிசயத்துல உங்களுக்கு ஒரே அதிசயம் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் வியந்து போன ஒரு அதிசயம் இருக்கு. அதை மட்டும் நான் அழகா சொல்லிடுறேன். அதுக்கு அதிசயத்துக்கு கேட்கலாம். ஒரு இந்த பாலம் போட ஊர் மக்கள் பார்த்து பாலம் போட அப்போ வந்துட்டு எனக்கு வந்து அந்த வீடு பின்னாடி வீடு இருக்கு, அந்த ஒற்றை வீடு, இந்த ஒரு கோவில், இந்த மண்டபம் முன்னாடி பாருங்க. இது எதுவுமே கிடையாது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா முன்னாடி ஒரு நைட்டு ஒரு 12 மணி உள்ள ஒரு பெண் ஒரு அழகான ஒரு செயலை கட்டி இங்கே வந்து தகரக்கதை இருந்துச்சு. தகர செட்டு போன வருஷம் இந்த வருஷம் வரைக்கும் தகர செட்டு தான். தகர செட்டு இருந்தது. அந்த வாசலில் உட்கார்ந்து இந்த கோவிலில் பொதுவாக ஒரு சிந்தனை
ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் ஒருத்தன் பார்க்குறான், இந்த கோயில் இந்நேரம் இருக்காங்க, ஒரு இடம் இருக்கு, போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சைடு கூடி வராங்க. இதெல்லாம் கிட்டலை இடம், இப்படி கூடி வராங்க. வந்து பார்த்தா அது எப்படி இருக்கா, ரோசாப்பூ நிறத்தில் அவன் முகம், மாம்பழ பட்டுடுத்தி, அழகான கூந்தல் பிரித்து சரசரமாக பிச்சிப்பூ தலையில் தொங்குது. ஆனால் அவள் எங்கே இருக்கா, அந்த கூரசட்டுக்கு மேலே இப்படி எந்திரிச்சு இப்படி பார்த்தா கூரசட்டுக்கு மேலே இருக்கா. பார்த்தவனுக்கு அங்கேயே காலவரை வாயிலே போகுது, நடுங்கிட்டான். பார்த்தது அவ்வளவுதான், மயக்கம். வீட்டுக்கு போகிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, ஆஸ்பத்திரி சேர்த்துட்டாங்க. ஐக்கியம் அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த இடத்துக்கு போனேன் இப்படி ஆச்சு, மனைவி இங்கே வரா, என் மாமல்யத்தை காப்பாற்றிக்கு. அம்மா தாய் தானே, காப்பாற்றுன்னு நீங்க கொடுக்குறேன். ஆனால் அங்கே அவனுக்கு அசை குரல் கேட்குது, வரக்கூடாத நேரம் நீ வந்த, பார்க்கக்கூடாத பாட்டை உனக்கு அவ்வளவுதான் போ அப்படின்னா அவன் இறக்கணும். அப்பதான் நான் அவர்கிட்ட கரெக்டாக போய் சொல்லுவேன். அதே மாதிரி அவளும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணதான் உங்ககிட்ட வந்து சேர்த்தேன். அந்த குழப்பம் தான் பக்தி. அந்த பக்தியை எனக்கு உண்மையா நீ கொடுத்துட்டீங்கன்னா உங்க 2 பேருக்கு நான் உண்மையான வேலைக்காரனா இல்லை. நான் சாமியார் கிடையாது, நான் முதல்ல அன்பான சொல்லக்கூடியவனே கிடையாது. நான் மனுஷன், என்னோட குழந்தைகள் என்னோட சொந்தம். எனக்கு பெரிய ஆசை, எங்க அப்பா ஒரு அனாதை, எங்க அப்பா ஒரே மனுஷன், சொந்தம் கிடையாது. அம்மாவோட சொந்தம் நிறைய இருக்குது. எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கூடி ஒன்றா சாப்பிடணும், நான் சோறு கொடுக்கணும், நான் தெருவில் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலைக்காரே சாப்பிடணும். எனக்கு நிறைய ஃப்ரெண்டு வேணும்னு ஆசைப்பட்டேன் சின்ன வயசுல. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சது கிடையாது, நல்ல உறவுகளும் கிடைச்சது கிடையாது. நான் சம்பாதிக்க ஆசைப்பட்டது கூட சொந்தங்கள். எனக்கு சொந்தமும் அவ்வளோ சரியான முறையில் எனக்கு கிடைச்சது இல்லை. இப்போ நான் சம்பாதிச்சுட்டேன் என் சொந்தத்தை. இந்த சொந்தத்தோட சொல்லணும் லூசு எங்க அம்மா என்ன சொல்லணும், லூசு லூசு அம்மா. எல்லாருக்கும் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க லூசுன்னு சொல்லணும், என்னைய அம்மான்னு சொல்லணும். நாங்க உங்க குழந்தைகள்னு சொல்லுவேன். எல்லா குழந்தைகளும் நல்லா வளரணும். ஒழுங்கா தாய் வச்சுட்டேன்னா அடிக்கும் இந்த தாய், சரியா? அதனால அம்மா நல்லா கூப்பிட்டு வாங்க, நம்ம இப்போ அபிஷேகத்துக்கு போவோம். ஜெய் பவானி. இப்ப கத்துவோமா? இப்ப ஆம்பளை தனி கத்த விடுவோமா? ஆம்பளை கத்தாம சாப்பிட கத்துவோமா? 1 எங்க ஆம்பளை கத்துங்களா? இப்ப ஆம்பளை கத்துவோம். 1 2 3 ஆம்பளை. அதனால எல்லாருமே முதலாளி தெரியாது. உண்மையிலே சொல்றேன், பாராட்டியா இந்த கோயிலுக்கு நான் ஊருக்கு வரும்போது 2 பேர் தான் எங்க பாலை வச்சாங்க. முந்தல் மலை தெரியும், முந்தல் மலை இருக்கு. அந்த மலையில போய் எனக்கு இருக்க இடம் இல்லைங்க, புத்த சூட்டி இடம் கிடையாது, இருக்க எந்த இடம் கிடையாது. முந்தல்
வேண்டும் தாயே. நாங்கள் செய்யும் தொழில் வெற்றி பெற அருள் புரிய நீயே வர வேண்டும் அம்மா. எங்கள் இல்லத்தில் எங்கள் குழந்தைகள் அறிவோடு கல்வி கற்று கல்வியை நல்ல விதமாக பயன்படுத்துவதற்கு நீயே அருள் புரிய வேண்டும் தாயாரே. எங்கள் குடும்பத்தில் அனைவரும் நோயின்றி வாழ்வதற்கு நீயே அருள் புரிவாயாக. பட்டி தொட்டி எல்லாம் பஞ்சம் என்ற பேரு நீங்கி தாயே
போனா போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா சாமியை பத்தி பேச சொல்லிங்கன்னா எனக்கெல்லாம் உறக்கம் வராது, பசிக்கவும் செய்யாது, டயர்டும் இருக்காது. அதனால வாங்க ஓடி பால் படம்னா ஏன் காலையில் நம்ம சொல்லலாம் இருக்குது. பாலை வந்து ஊத்து, பாலை ஊத்திட்டு பட்டுக்குடை கட்டு, மாலையெல்லாம் போடு, வட்டமா பொட்டு வைக்கி, எல்லாரும் விட்டு விட்டு பார்க்கணும் இவங்க எப்படியே நீங்க அழுது சாமி இருந்தாருன்னு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறா. அதனால பாலாபிஷேகம் முடிச்சு அவளுக்கு மட்டமா ஒரு பொட்டு வச்சு பட்டுல சேலை கட்டி கழுத்துல ஒத்த மாலை போட்டு அந்த ஒரு பாளையத்துக்காரி அமர வச்சு விடாம குடிச்சிட்டு போறதா விட மாட்டேன்னு சொல்லி புடிச்சு வச்சுருவோம். சரியா? ஜெய் பவன். Yeah!